இதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்லை அப்படின்ற மாதிரி பாரி அவர்களோட செயல்பாடுகள் சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. நானும் ஒரு காலத்தில் பாரி அவரோட வீடியோ போட்டோன்னா முழுசாக பார்க்குற பழக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ அவர் வீடியோ வந்ததுனாலே தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்? எந்த இது கேட்டாலும் அதற்கான ஆதாரம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வெளியிட்ட பிறகாவது அடுத்த வீடியோ வெளியிடும் போதாவது அதில் இருக்கணும். எதுலேயுமே இல்லை. ட்ரஸ்ட் மீ ப்ரோ அப்படின்னா வேடிக்கையா இல்லை இது? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பாரி அவர்களின் உண்மையான பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெயர் தினேஷ்குமார். இதையே மூடி மறைக்கிறாரு. ஏன் மாற்றினாரு அப்படின்றது தெரியல. எப்படி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் திலீப் குமார்ன்ற பேர்ல இருந்து ஏஆர் ரஹ்மானா மாறினதுக்கு காரணம் என்னன்றது தெரியல. அதே மாதிரி இவரும் தினேஷ்குமார்ல இருந்து பாரிசாலனா மாறினதுக்கான காரணம் புரியல. இதில் நான் பேச வந்தது வேற. 15 நாள் ஆச்சு இந்த டிபேட் முடிஞ்சு. ஜனநாயகன் படம் வரும்போது இதுவும் வந்தது. நான்லாம் ஜனநாயகன் படம் பார்க்கறதை விட இந்த டிபேட்டில் என்ன நடக்குது, என்ன நடந்தது பார்த்தே ஆகணுமேன்னு இருந்தேன். ஏன்? தமிழ் கடவுள் முருகனா அப்படின்றதெல்லாம் போயிடுச்சு. அது எப்படி இருந்தது அப்படின்னா, முப்பாட்டன் முருகனா கடவுள் முருகனா, இதில் தான் அந்த டிபேட் நடந்தது. இதில் அந்த டிபேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 15 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த 15 நாள் நான் என்ன பண்ணேன், கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தேன்னா, ஆமாம், ஏன் ஆதாரம் காட்டுறேன் அப்படின்னாரு. அதில் விக்னேஷ் அவர்கள் இது மாதிரி ஆதாரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோக்களை கூட பார்த்துருப்பீங்க. இவர் வந்து ஆதாரம் எதுவுமே இல்லை, கேட்டால் எது கேட்டாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறதாங்க ஆதாரமே அப்படின்ற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் இன்னொன்று வந்து, நீங்கள் ஈஷாவுக்கு போனீங்கல்ல, அப்போது ஈஷாவோட கருத்துக்களுக்கு நீங்கள் உடன்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னா, இவருடைய மனைவி பாரிசாலன் என்கின்ற தினேஷ்குமார் அவர்களுடைய மனைவி, அதாவது அண்ணியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை கிறிஸ்டினாமா, அவங்க பேர் கூட ஜோவானி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கும்போது மனைவி கிறிஸ்டின். அப்போ அவர் கூட எப்பயாவது வந்து சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. மனைவி வந்து சொல்கிறத நம்ம சொல்ல தட்ட முடியுமா? அப்போ இவங்க என்னைக்கா போயிருப்பாங்களே. அப்படி இருக்கும்போது அந்த கருத்துக்கு இவர் வந்து உடன்படுகிறாரா? கிறிஸ்தவர்களின் கருத்துக்கு இவர் உடன்படுகிறாரா? அப்படி அதுக்கு உடன்பட்டால் முருகன் முப்பாட்டனா இருந்தா என்ன, கடவுளாக இருந்தால் இவருக்கு என்ன போச்சு? சோஸ்திரம் ஆண்டவரேண்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. இதில் தமிழ் முறைப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எது? சிலப்பதிகாரத்தில் இருக்கிறபடி நான் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணுறேன்னு பண்ணார். ஆனால் சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? வேத மந்திரங்கள் ஓத திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் அது இருக்குது. ஆனால் இவர் இப்போ சிலப்பதிகாரத்து ஆதாரத்தை விக்னேஷ் அவர்கள் சொன்னால், இல்லை சிலப்பதிகாரன்றது பிற்காலத்தில் வந்தது, நாங்கள் முற்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்றது. இவர் முற்காலம் பிற்காலம் எதை வச்சு பேசுகிறார் அப்படின்னா, ஆரியர்கள் உள்ளே வந்தாங்க, அதனால் இதெல்லாம் மாறி போச்சுனார். இந்த ஆரியன்னு பேசும்போது தாங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன மாதிரி கலராக இருக்கிறவங்களுக்குலாம் முன்னாடிலாம் இருந்தது. எப்படின்னா, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ எப்படி ஆச்சு தெரியுங்களா? அதை எப்படி யாமாயால சொல்லுவேன்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு குண்டி காட்டி மானியம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததாமா. தமிழர்கள் ஏங்க வீரத்திற்கும் உலகிலேயே எங்கே அதிகமாக செல்வங்கள் இருந்தது, செல்வந்தர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில். அப்போல்லாம் அரசாங்க வேலைக்கே போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க, தெரியுங்களா? ஏன்? ஒருத்தர் கீழே போய் கட்டுப்பட்டு நான் இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. நான் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளின்னு இருந்தாங்க. அதனால் கவர்மெண்ட் வேலைக்கே போகாதவங்க நாங்களாம். இது எங்கள் வீட்டில் கூட நடந்து, எங்கள் அப்பாவே அப்படி தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, குண்டியை காட்டி அது மூலயமா வர காசை தான் இவர் வந்து அதை வச்சு தான் இவங்க வந்து வயிற்ற கழுவுனாங்கன்ற மாதிரி பேசினார். ஏங்க, அதுக்கு கூட காசு இல்லாமல் வந்து குண்டி காட்டுற அளவுக்கு இருந்தோம், கேவலமாக இருந்தது தமிழ் சமுதாயம். அவர் வந்து விக்னேஷ் மீண்டும் கேட்குறாரு, அண்ணே நீங்களும் கலராக இருக்கீங்க பாரி, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் ஆரியர்கள்ட்ட குண்டி காட்டினதுனால தான் இந்த மாதிரியான கலர் வந்தது அப்படின்றார். வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் ஆரியர்கள்ட்ட குண்டி காட்டினதான். எவ்வளோ அசிங்கமான தமிழர்களின் வரலாற்றை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த யாராலையும் முடியாது. அது வந்து எப்படி இந்த கலர் மாறுது, சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்னா, இந்த கால பருவ சூழ்நிலை, இந்த தட்பவெட்ப மாறுதல். நீங்கள் வெயிலில் சுற்றிட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துட்டீங்கன்னா கருப்பாக இருப்பீங்க. என்ன மாதிரி வந்து ரூம்குள்ளேயே இருக்கீங்க, வேலை பார்த்துட்டீங்கன்னா வெள்ளையாக இருக்க போகிறீங்க. இது வந்து நாள்பட உங்களோட பையன் கொஞ்சம் கலராக மாறுவார், அவரோட பையன் இன்னும் கொஞ்சம் கலராக மாறுவார். இன்னும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க, தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கலர் மாறும்.
வெயில் படாமல் இருக்கிறது, அதாவது இந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர், அதில் இந்த விட்டமின் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஸ்கின்னில் படும்போது அந்த மெலட்டின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம கருப்பாகிறோம் அப்படின்னாரு. இங்கே நம்ம வெள்ளையாக இருக்கோம், நான் வெள்ளையாக இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் வெயில் அதிகமாக படாமல் ஏசியில் இருக்கிறது, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் இதற்கான காரணமாக இருக்கும். இன்னொன்று எங்கள் அப்பா கலராக இருப்பார், எங்கள் தாத்தா கலராக இருப்பார், அவங்க அப்பா இன்னும் கொஞ்சம் கலராக இருப்பார். இந்த மாதிரி அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போது முன்னாடி நம்ம வேட்டையாடும் போது நம்மளுடைய நகம்ன்றது வேறு மாதிரி இருந்தது, பல்லு அப்படின்றது வேறு மாதிரி இருந்தது. இப்போது நாள்பட நம்ம யூஸ் பண்ண அந்த தேவைகளை பொறுத்து நம்மளோட உடம்புன்றது தகவமைச்சிக்கிச்சு. பரிணாம வளர்ச்சியில் இப்படி மாறிடுச்சு. அதே மாதிரியான பரிணாம வளர்ச்சியில் தான் இந்த மாதிரியான கலர் நமக்கு வந்ததோ தவிர குண்டி கட்டினதுனால வரல. இந்த மாதிரியான வரலாறுகளை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் பேசுகிற வரலாறு தான் உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறீங்களே, இது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் அறிவிருக்க வகையில் பேசிட்டு இவரு தான் தமிழுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் நான் தான் ஆள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இவரோட மனைவி கிறிஸ்தவர், அப்போ அதுக்கு உடன்படுகிறாரா அப்படின்ற கேள்விக்கு இவர் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கும்போது இந்த கலரை பற்றி இவர் பேசினதாங்க இது ஏற்றுக்க முடியல. முப்பாட்டன் முருகன் எந்த கலரில் இருந்தார்? இவர் வலிக்க வரும். முப்பாட்டன் முருகன் என்ன கலரில் இருந்தார் நமக்கே தெரியும். சங்க இலக்கியத்திலும் சொல்லுது அவர் வந்து நல்ல கலராக அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் நம்ம பார்த்துட்ருக்கோம், முருகன் எங்கேயும் கருப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கல, நல்லா செக்கச்செவர்னு பார்த்தாலே தூக்கி கொஞ்சினும் போல அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அழகாக வெள்ளையாக இருக்கக்கூடியவர் முருகன். இவர் யாரையோ சொல்கிறாருல்ல, இவரோட முப்பாட்டன்னு சொல்லி அவங்க எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய கடவுள் முருகன் வெள்ளையாக தான் இருப்பார். அவர் நமக்கான கடவுள், அப்படி தான் இருக்கிறார். நம்ம வந்து முப்பாட்டனை வணங்குகிறோம், அந்த பழக்கம் நமக்கு இருக்குது, நம்மளுடைய முன்னோர்களை வணங்குகிறோம். ஆமாம், அதை மறுக்கல. ஆனால் முப்பாட்டன் முருகன் இல்லை, அவர் கடவுள் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன் மன்னர் எங்கேயாவது வந்து கடவுளை வச்சு அதாவது கும்பிட்டுட்டு இருக்கோமா? ராஜராஜ சோழனுக்கு தனியாக கோவில் கட்டி அவரை சாமியாக நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோமா? ராஜேந்திர சோழனுக்கு தனியாக கோவில் கட்டி வணங்கிட்டு இருக்கோமா? ஆனால் அவங்களே வணங்கினது அவருடைய முப்பாட்டனாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மன்னரையா கோவில் கட்டி அவரை வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையே. சிவனுக்கு தானே கோவில் கட்டினாங்க. நாமளுமே இன்னமும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் இறந்து போனவங்களுக்கு கோவில் கட்டுவது இல்லை. அதற்கு மாறாக அவங்கள வந்து வழிபடுவோம், ஃபோட்டோ வச்சுருப்போம், சின்ன சின்னதாக அந்த இதெல்லாம் கட்டுறது உண்டு. அவங்களோட நினைவிடம் கட்டுவோமே தவிர அவர்களுக்கான ஆலயங்கள் கட்டி வழிபடுவது இல்லை. கருப்பு சாமியாக இருந்தாலும் அவர் சாமி தான். அவர் எனக்கு வந்து பெரியப்பாவோ சித்தப்பாவோ என்னுடைய தாத்தாவோ கிடையாது. முனியப்பர் சாமி தான், அவர் எனக்கு பெரியப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ கிடையாது. அப்படி இருக்கும்போது முருகனை இவர் வந்து முப்பாட்டன்னு சொல்லி ஒரு கடவுள் இதிலிருந்து தூக்கிட்டு போய் எவ்வளோ நேக்கா ஒரு மனுஷனாக கொண்டுட்டு போகிறார். இது எங்கேருந்து எப்படி காப்பி அடிச்சாருன்னு தெரில. ஏன்னா ஒரு மனிதன், அவருக்கு இது நடந்தது, அதனால் கடவுளாக மாறினார்ன்றதெல்லாம் வந்து வேற எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது. வேறு எதுலையோ மதத்தில் இவர் தொடர்பு படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது தொட்டக்குறை விட்டக்குறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரொம்ப இதில் போனோம்னா சரி ஓகே. அந்த வீடியோவில் இவர் சொன்னார், இவர் பேசுனதுக்கெலாம் நான் வந்து ஆதாரம் நீங்கள் பாருங்கள், சைடில் பாருங்கள் தெரியும் அப்படின்னாரு. ஓடிட்டுருக்கோம் விக்னேஷ் பாருங்கள் அப்படின்னாரு. நானும் பார்த்துட்ருக்கேங்க, 15 நாளாக பார்த்துட்ருக்கேன். சேனலாக போய் அந்த காலத்திலலாம் பொம்பளைங்களை சொல்லுவாங்க, புரணி தின்னையாக உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்காயா, அவ்வளோ முதல்ல இழுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவர் சேனலாக போய் உட்காந்து புரணி பேசுகிற மாதிரி பேசிட்டு அவர் வந்து 2 பாட்டில் தண்ணி குடித்தார். தண்ணி குடித்தா கூட குத்தம் ஓன்ட்ட ஏதாவது கருத்தில் அதாவது வந்து தவற விட்டாரா? நீ பேசினதுக்கு வந்து அவர் பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருந்தாரா? ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்க, ஃபோனில் நோண்டிகிட்டு இருந்தீங்க. இதில் அவர் அந்த தண்ணி 2 பாட்டில் குடித்தார், வேஸ்ட் எடுத்து மடித்து கட்டினார். ஒரு டிபேட் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சதோடு கட் பண்ணும், அதுதான் நாகரிகம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நடந்ததை வச்சு வியூஸ் தேடிக்கிறது இருக்குல்ல, இது வந்து இழிவான ஒரு செயல். இப்போ நமக்கும் நேர்காணல் கொடுக்க வருவாங்க, நம்ம எடுக்க போவோம், முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் வச்சு நான் போட்டு வியூஸ் தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு சில பேர் வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு ஆதரவாக பேசுவாங்க, அது வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் எதிராக கூட பேசுவாங்க. அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல, எதை வெளியிடணும் எதை வெளியிடக்கூடாதுன்னு. அதை விட கேவலமான செயல் இது.
இது குண்டி காட்டினதுன்னு சொன்னது மாதிரியான ஒரு செயல். இது வீடியோ கட் பண்ணி அதாவது முடிச்சுக்கிறோம், நன்றி வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுங்களா? கேமரா சைட்லேருந்து அவர் வந்து சொல்கிறாங்க, என்ன டைம் ஆகிடுச்சு, அந்த பேட்டரிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அது 1 மணி நேரம் தான் வரும், மெமரி கார்டுன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அது ஒரு மணி நேரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க என்ன முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாரிசாலன் தான் வந்து அப்போ முடிச்சிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு. உடனே வந்து விக்னேஷ் வந்து அப்போ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இறுதி கருத்தை சொல்லுங்கள், என்னோட இறுதி கருத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இவர் தான் முன்னாடி முடிச்சுட்டு ஓடுறாராம். இவர் முடிச்சிக்கலான்னு சொன்னதுனால அவர் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறுதி கருத்து கேட்குறாரு. முடித்ததுக்கு பிறகு அவர் ஏந்திரிச்சு போகும்போது தமிழ் முறைப்படி அவர் வந்து வேஷ்டி சட்டையில் வந்திருக்கிறார். தமிழுக்கு நாங்கள் தான் அடையாளம்னு சொன்ன இவர் கொலா பேண்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார், முழுக்கை சட்டையோட வந்திருக்கிறார். நம்மளுடைய நாகரிகத்தை பண்பாட்டை கடைபிடிக்காத இவர் சொல்கிறாரு முப்பாட்டன் முருகன். கடைசியில் இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாரானா அதுவும் இல்லை. இவரே ஒரு சரியான ஒரு மனநிலையில் இல்லை, மதில் மேலே பூனை மேலேன்ற மாதிரி இருக்கிறார். டிபேட்டில் கூட இறுதியாக அவர் வந்து ஏதோ பேசலான்னு வந்தோம், இப்படி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டேமாடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிக்கி தவிச்சு போனதை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். பாரு இப்படி பண்ணுறியா, உன்னையெல்லாம் நான் நல்லவன் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொந்தளித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விக்னேஷ் அவர்கள் வந்து உண்மையாலும் அவர் வந்து ஆதாரத்தோடு வந்திருந்தார், ஆதாரத்தை காட்டினார். அவர் வந்து பர்சனல் அட்டாக் எதுவுமே பண்ணலை. அதை தொடர்ந்து வெளியே போய் கூட அங்கே என்ன நடந்தது அப்படின்றத வெளியே சொல்லாமல் இருந்தார். ஆனால் இவர் அமைதியாக இல்லாமல் அந்த நிகழ்ச்சி அப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம இப்போ எக்ஸாம் போகும்போது நம்மளுக்கு துணைக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். நம்ம அந்த ஜன்னலுக்கு வெளியே அப்பா இருந்திருந்தால் கூட நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், தைரியம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு துணைக்கு ஒருத்தங்களை கூப்பிட்டு போவோம்ல, எங்கே போனாலும் கூப்பிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இவர் ஒருத்தருக்கு துணைக்கு வச்சுருக்கிறார். சின்னதாக அந்த நேரத்தில் நடக்கும்போது ஒரு 1-to-1 நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும்ல. நீங்கள் வந்து பழைய சன் டிவியில் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு. இவர் டவுட்டுக்காக கேட்கல, அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த ஒரு இதை கேட்குறா, அப்பயும் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பேசுகிறார். ஆனால் இவர் ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே தான் இருக்கார். என்ன தான் அதில் எங்கே தேடிட்டு இருக்கான்னு தெரில. இன்னொன்று, இவர் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு வெளியே ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார், ஒரு விக்னேஷோ வேடனே ஒரு அவர் பேர் ஏதோ ஒன்று. இவர் எப்படி தினேஷ்னு பேரை மாற்றிக்கிட்ட மாதிரி அவர் ஏதோ இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் அவர் பேர் என்னன்றது தெரியல. விக்னேஷாகவும் இருக்கலாம், வேடனாகவும் பேர் மாற்றிருக்கலாம். இது ஏதோ தெரியல, பேரை இவங்க மாற்றிக்கிறதே ஒரு கலாச்சாரமாக இருக்குது. திருமாவளவன் அவர்கள் மாற்றிக்கிட்ட மாதிரி இவங்களும் மாற்றிக்கிறாங்க. அவர் வந்து அந்த அறைக்கு வெளியே உட்காந்து அவர் வந்து பதில் கொடுக்கறது, இவர் வந்து இந்த வசூல் ராஜா MBBSல ஆமாம் அடுத்து அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இவர் இங்கே கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது அசிங்கம் இல்லையா? இது தவறு இல்லையா? டிபேட்டில் என்ன நடக்குது, அவர் கேள்விக்கு பதில் சொல்கிறாரா இல்லையா, ஆதாரம் காட்டுறாரா இல்லையா, இதை நம்ம பார்க்கணும். இவர் ஆதாரமும் கொடுக்கல, சரியான முறையில் அந்த டிபேட்டை கொண்டுகிட்டு போக முடியாத மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். இவர் ஃபுல்லாக பேசினதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். தம்பி, நான் கட்டுக்கதைகள் சொல்ல வந்தவன், குட்டி கதை சொல்ல வரலன்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆகவே இறுதியாக பாரி அவர்கள் இதுவரை அவர் பேசினதுக்கு ஒரு துண்டு சீட்டு ஆதாரம் கூட காட்டல. அந்த வீடியோவை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகாக அவர் சின்னதாக ஆதாரம்னு எங்கேயாவது தெளிச்சுட்டு இருப்பார்ல, அது எல்லாமே ஏஐ கண்டென்ட், ஏஐயில் ரெடி பண்ணது. இன்னொன்று, அவர் வந்து ஈசா கண்டென்ட்டை, அதாவது ஈசா அவர்களோட நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களான்னு கேட்டாங்களே, அவங்க கூப்பிட்டு இருந்ததுனால இவங்க போயிருந்தாங்க. இப்போ சீமான் அவர்களின் வீட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போனார். அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட கருத்துக்கு இவர் உடன்படுகிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க கூப்பிட்டு இருந்ததுனால இவங்க போயிருக்காங்க. இதே தான் இவருடைய மனைவி கிறிஸ்தவர் என்பதற்காக இவர் அதை ஏற்றுக்கொள்வாரா, அந்த கிறிஸ்தவ அந்த கருத்துக்களை அதுக்கு இவர் வந்து உடன்படுவாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த குண்டிகாட்னு சொல்லி இந்த தமிழ் சமுதாயத்தை, எங்களை குறிப்பாக கலராக இருக்கக்கூடிய எங்களை, உங்களை பற்றி நீங்கள் வேணாலும் பேசிட்டு போங்க, ஆனால் எங்களையும் இது மாதிரி நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும். நல்ல ரோசம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இந்த இடத்துல
19 எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. நாங்களாம் வந்து கவரிமான் பரம்பரை மாதிரி அடுத்தவங்கிட்ட வேலையே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி அரசாங்க வேலைக்கே போகாத எங்களை இந்த மாதிரி போய் தான் காசு வாங்கின, இந்த மாதிரி தான் கலர் வந்ததுன்னு சொன்னது மிகவும் கண்டிக்கத்தக்க தகவல் செயல். எங்களை அவமானப்படுத்தியதற்கு இவர் பாரிசாலன் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இவர் தினேஷ் என்ற பெயரை நாங்கள் வந்து போற்றக்கூடிய பாரியா மாற்றிக்கிட்டதே எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு அதை கூட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், அந்த பேரை மாற்றிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது பேர் வச்சுங்க, பாரிசாலன் பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நான் இதை வைக்கிறேன். அடுத்ததாக இறுதியாக எந்த ஒரு முப்பாட்டனையும் இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஃபோட்டோவில் வச்சு 2வது தலைமுறைக்கே மறந்துடும் அவன் முப்பாட்டனை வணங்குறதெல்லாம். ஆனால் பல தலைமுறையாக இருக்கக்கூடிய கடவுள் தான், முப்பாட்டன் வேற. நீங்கள் வாழ்ந்து மறைந்தார்னு சொல்லி வேற எதுலேயோ இருக்கக்கூடிய கட்டுக்கதையை இங்கே கொண்டுட்டு வந்து கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். கடவுள் முருகன், முப்பாட்டன் அல்ல. கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன். ஐ எம் வெயிட்டிங்.